ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் திரும்பவும் சாரி. நீங்க என்ன மனநிலையில இப்ப இருக்கீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இந்த சூழ்நிலையில உங்களுக்கு சின்ன ஆறுதல் கூட சொல்ல முடியாத ஒரு கோழையா தான் நான் இப்ப உங்க முன்னாடி நிக்கிறேன். வீடியோல கூட இருக்கிறது நானும் தான். பாக்குறவங்க பார்வையில நானும் தான் தப்பு பண்ணுவேன். ஆனா என்ன யாரும் பெருசா எந்த கேள்வியும் கேட்காம சாதாரணமா தான் கடந்து போறாங்க. ஏன்னா நான் நீங்க பொண்ணுங்கிற ஒரே காரணத்தால உங்களுக்கு வர பாதிப்பை என்னால உணர முடியுது. பொதுவா இந்த தப்புக்கு காரணமான ஆணை யாருமே குற்றம் சொன்னதில்ல. பாதிக்கப்பட்ட பொண்ணை தான் அசிங்கப்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட கேவலமான உலகத்துல தான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நமக்கு நாம யாருன்னு தெரியும். அடுத்தவங்களுக்கு எந்த விளக்கமும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லாம நாம இது ஒரு விஷயமா கண்டுக்காம கடந்து போகணும்னு நினைச்சாலும் ஏதாச்சும் சொல்லி நம்மளை காயப்படுத்துற கூட்டம் தான் அதிகம். டீச்சர் சொன்ன மாதிரி இதனால பாதிக்கப்பட போறது நம்ம பசங்க தான். நான் உள்ள வந்ததும் மதி என்ன பார்த்த பார்வை தப்பு மொத்தமும் என் மேல இருந்த மாதிரி இருந்துச்சு. அதான் அவளுக்கு சிச்சுவேஷனை புரிய வச்சேன். புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ உங்க வளர்ப்பாச்சே. என் மகன் திவ்யாவும் என்ன புரிஞ்சுக்கிட்டா. அவ பக்குவப்பட்டு பேசுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவ பேசுறப்ப எங்க நாம தான் பக்குவம் இல்லாம நடந்துக்கிறோமோன்னு சின்னதாக என் மனசுல தோணுச்சு. உங்களுக்கு இப்படி ஒரு கடினமான சிச்சுவேஷன்ல கூட பக்கத்துல இருந்து ஆறுதல் சொல்ல முடியாம உங்க முகத்தை கூட இப்போ வரைக்கும் ஃபேஸ் பண்ண முடியாம எதுக்கு விலகி இருக்கணும்? யாருக்கு பயந்து இருக்கணும்? நமக்குள்ள எந்த தப்பும் இல்ல, தப்பான எண்ணமும் இல்ல. அது என்னைக்கு வரவும் வராது. அப்படி இருக்கிறப்ப நாம ஏன் மத்தவங்க தப்பா பேசுறாங்கன்னு விலகி இப்படி பேசாம இருக்கணும்? அவங்க பேசுறது சரிங்கிற மாதிரி சின்னதா ஒரு தயக்கம் இருக்கு. அந்த தயக்கம் எனக்குள்ளேயும் இருக்கதான் செய்யுது. ஆனா நாளுக்கு நாள் என்னை சுத்தி பிரச்சனைங்க அதிகமாயிட்டே இருக்கு. நானும் ஒரு பொண்ணா எவ்வளவுதான் எதிர்த்து போராடுறது? நீங்களே சொல்லுங்க. வாழ்க்கையில பாரத்தை தாங்கி பிடிக்கிற உங்களை மாதிரி ஒரு நண்பனை இழக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த வலி இல்லாம எனக்கு இல்லை. ஆனா அதை விட என் குடும்பமும் என் பசங்களோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். அத சின்னதா பாதிக்கிற மாதிரி எந்த விஷயமும் எனக்கு வேண்டாம். சமுதாயத்தை எதிர்க்க முடியலன்னு நான் இதை சொல்லல. சில நேரங்கள்ல எதிர்த்து நிக்கிறதை விட அமைதியா ஒதுங்கிடுறதுதான் நல்லது. அதுதான் நம்மளை பாதுகாக்கிற பலமான ஆயுதம். இப்ப இந்த அமைதிதான் என்னோட குடும்பத்துக்கும் என் பிள்ளைங்களுக்கும் அவசியம். இதனால இந்த வினோதினி கோழையாகல, குடும்பத்தை காக்கிற கவசமா தான் ஆயிருக்கேன். நம்ம 2 பேரும் பெண் குழந்தைங்க வச்சிருக்கோம். அதனால ஊருக்கு நம்ம புரிய வைக்கிறத விட நாம கொஞ்சம் விலகி இருந்தாதான் நம்ம பசங்களோட எதிர்காலத்துக்கு நல்லது. என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. நாம இனி திரும்ப பார்க்கவோ பேசவோ வேண்டாம்.